வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராலும் பயத்தாலும் கலக்கத்தாலும் நிறைந்த உலகிற்கு ஒரு தாயின் அன்பான அழைப்பு வந்தது. அதுதான் பாத்திமா அன்னையின் திருக்காட்சி. போர்ச்சுகல் நாட்டின் சிறிய கிராமமான பாத்திமாவில் 1917 ஆண்டு அன்னை மரியாள் 3 சிறுவர்களுக்கு காட்சி அளித்தார். அவர்கள்தான் ஜசின்டா மார்டோ, பிரான்சிஸ்கோ மார்டோ மற்றும் லூசியா. அன்னை மரியாள் உலக மக்கள் மனந்திருப்பி ஜெபமாலை ஜபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அன்னை காட்சியளித்த அந்த புதரின் அருகில் பின்னர் உலக புகழ்பெற்ற பாத்திமா அன்னை பேராலயம் கட்டப்பட்டது. வானதூதர் காட்சியளித்த இடத்தில் நினைவு சிற்பமும், மரியன்னை காட்சியளித்த இடத்தில் சிற்றாலயமும் கட்டப்பட்டன. இன்று ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பாத்திமா அன்னை பேராலயத்திற்கு திருப்பயணம் செல்கின்றனர். 2000 ஆண்டு மே 13 திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் ஜசின்டா மற்றும் பிரான்சிஸ்கோவுக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார். பின்னர் 2010 ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் பாத்திமா ஆலயத்திற்கு வந்து அன்னை மரியாளிடம் ஜபித்தார். அதற்கு பிறகு 2017 ஆண்டு மே 13 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜசின்டா மற்றும் பிரான்சிஸ்கோ ஆகிய இருவரையும் புனிதராக அறிவித்தார். பாத்திமா அன்னை இன்று கூட உலக மக்களை அழைக்கிறார். ஜபியுங்கள், மனம் திரும்புங்கள், இறைவனிடம் திரும்பி வாருங்கள். பாத்திமா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.